தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் தீவிரம். 260 வீடியோ வாகனங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் தேர்தல் தலைமை ஆணையம் அவர்கள். இது பற்றிய செய்தி தொகுப்பை நமது கடையர் டிவியில் பார்க்கலாம். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும் 7 நாட்கள் உள்ள நிலையில் தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் தேசிய மாநில கட்சிகளின் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் 7 கட்டமாக நடத்தப்படுகிறது. முதல் கட்டமாக தமிழகம், புதுச்சேரி உட்பட மாநிலங்களில் வரும் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதையடுத்து தெலுங்கானா முன்னேற்பாடுகள் விரைவாக நடைபெறுகிறது. தேர்தல் பணியாளர்களுக்கான அடுத்த கட்ட பயிற்சி அதாவது நாளை ஏப்ரல் 13இல் நடைபெறுகிறது. அதே நேரம் வாக்குப்பதிவுக்கு இன்னும் 7 நாட்கள் இருப்பதாலும் அதில் 6 நாட்கள் மட்டுமே பிரச்சாரம் செய்ய முடியும் என்பதனாலும் திமுக, அதிமுக, பாஜக, புதிய தமிழகம், தேமுதிக, பாமக போன்ற கூட்டணி கட்சிகள் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியவை தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் காலையில் 6 மணிக்கு தொடங்கி 10 மணிக்கு முன்னதாக பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார்கள். பின்னர் 4 மணி முதல் இரவு 10 மணி வரை தெருக்கள் வாரியாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார்கள். இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்காக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து 2 நாட்கள் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மற்றும் ஒரு நாள் ஓய்வு என்ற அடிப்படையில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். அதேபோல இந்தியா கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளின் தலைவர்களும் திமுகவில் முன்னணி நிர்வாகிகளும் மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் டி. ராஜா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் சீதாராம் யெச்சூரி, மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் உள்ளிட்டோரும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி மற்றும் மூத்த நிர்வாகிகள் தொகுதி வாரியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூட்டணியில் உள்ள புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உள்ளிட்டோரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக, அதிமுக என இரு கட்சிகளும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை கூறி வாக்கு சேகரித்தாலும் பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெறக்கூடாது என்பதற்கான வியூகங்களை வகுத்து அதன் அடிப்படையில் செயல்பட்டு வருகிறார்கள். அதே நேரம் எப்படியாவது தமிழகத்தில் கணிசமான தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்ற இலக்குடன் பாஜக செயல்பட்டு வருகிறது. பிரதமர் மோடி கடந்த 4 மாதங்களில் 6 முறை தமிழகம் வந்து பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களில் பங்கேற்றுள்ளார். வரும் 15ஆம் தேதி தென்காசி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா தமிழகத்தில் சில தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மதுரை, கன்னியாகுமரி, திருவாரூர், தென்காசி உள்ளிட்ட தொகுதிகளில் ரோட் ஷோ மற்றும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். இது தவிர மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், ஸ்மிருதி இரானி, அனுராக் சிங் தாக்கூர் உள்ளிட்டோரும் பிரச்சாரம் செய்கிறார்கள். இது தவிர பாஜக கூட்டணியில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச்செயலர் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டோரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தனித்து களம் காணும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் சீமானும் பிரச்சார களத்தில் தீவிரம் காட்டி வருகிறார்கள். அதாவது சுவிதா செயலி என்பவர் தலைவர்கள் பிரச்சாரம், ரோடு ஷோ நடத்தும் வாகனங்கள், எல்இடி திரை பொருத்தப்பட்டுள்ள வாகனங்களுக்கான அனுமதி ஆகியவற்றுக்கு சுவிதா செயலி மூலம் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அரசியல் கட்சிகள் விண்ணப்பித்து அனுமதி பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இதுவரை 260 வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. திமுகவுக்கு 83, பாஜகவுக்கு 55, அதிமுகவுக்கு 91, பாமகவுக்கு 11, காங்கிரஸ் கட்சிக்கு 20 வாகனங்கள் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹி தெரிவித்திருக்கிறார். இது குறித்து நமது கடையர் டிவியில் பல செய்திகளை இன்னும் உடனுக்குடன் நாம் பொதுமக்களுக்கு சொல்லி வருகிறோம் என்பதை தெரியப்படுத்த